நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நாம் குற்றங்கள் செய்ய வேண்டும். குற்றங்கள் செய்கிற அந்த வழக்கத்தையும் கட்டுப்படுத்தணும். இப்போ குற்ற உணர்ச்சிகளை குற்ற உணர்ச்சின்னா என்னென்னா, குற்றங்கள் செய்கிற உணர்ச்சிகள், குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம், அதுதான் குற்ற உணர்ச்சி. என்னெல்லாம் குற்ற உணர்ச்சி? இப்போ நேர்மை இல்லாமல் இருப்பது, பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருப்பது, கடன் வாங்கிட்டு திரும்பி கொடுக்காமல் இருக்கிறது, லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது, கமிஷன் அடிக்கிறது, ஏமாத்துறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் பணம் தொடர்பான குற்றங்கள். இது பணம் தொடர்பான குற்றங்கள். அது மாதிரி இன்னொரு குற்றம் வேறு என்ன குற்றம் இருக்கும்? உணவில் குற்றம். நமது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை நாம் சாப்பிட்றது, அது ஒரு குற்றம் தானே. இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க, விஷத்தை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு குற்றம் தானே. ஏன் அது ஒரு குற்றம்? நம்ம உடம்பே அவங்க அழிச்சிக்கிறாங்க. அது ஒரு குற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. தற்கொலை செய்வது ஒரு குற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்படின்னா அப்போ உங்கள் உடம்புக்கு நீங்கள் நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு குற்றம் தானே. உங்கள் உடம்பை அழிச்சிக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க. நோய்ங்கிறது ஒரு அழிவு தான். அப்படின்னா அந்த நோய்களுக்கு காரணமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுவும் ஒரு குற்றம் தான். அப்போது நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். நீங்கள் எந்த உணவு உங்களுக்கு நோயை தருமோ அந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அந்த வகையில் சரி, அது என்ன உணவு? யாராவது நமது உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை அவங்களே சாப்பிடுவாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னா, குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற உணவுகள் எது? உணவு மூலமாக நம்மை நாமே அழித்து கொள்கிற குற்றங்களை செய்கிற உணவுகள்லாம் எது அப்படின்னு பார்த்தா அதான் இந்த தானிய உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அப்புறம் மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பால் உணவு, இதெல்லாம் குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற உணவு, குற்ற உணவுகள். நம்மை நாமே அழித்து கொள்வதற்காக நமது உடலுக்கு நோய்களை வரவழைத்து கொள்வதற்காக நாம் சாப்பிடுகிற உணவுகள். சுவை காரணமாக நம்ம அதுக்கு அடிமை ஆகிட்டோம். அதில் வருகிற நோயை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். சுவை தான் நமக்கு முக்கியம், நோய் வந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாப்பிட்றோம். அதனால தான் இப்போ உலகம் முழுக்க எல்லாம் நோய்கள் பெருகிவிட்டது. அப்போ இது ஒரு குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம். உணவு குற்றம். இந்த உணவு மூலமாக நமது உடலுக்கு நாம் செய்கிற குற்றம்தான் இந்த நோய்களை தருகிற உணவுகளை உண்பதன் மூலமாக நமது உடலுக்கு நோய்களை வரவழைக்கிற அந்த குற்றம்தான், அந்த குற்ற உணர்ச்சி தான் பிற்பாடு அது நோயாக மாறுகிறது. அப்புறம் நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, திருடுறீங்க, ஏமாத்துறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, ஊழல் பண்ணுறீங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அப்படிப்பட்டவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது. அவங்க ஒரு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும்னா உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு சுய மதிப்பீடு இருந்தால் தான் உங்களால் நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க முடியும். ஒரு உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல பழக்கங்கள் இருக்கணும், நல்ல ஒரு நேர்மை, இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை, லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்ணுறீங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க வேணும்னே, இப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் உடையவங்க கட்டுப்பாடாகவே இருக்க மாட்டாங்க. நல்ல பழக்கங்கள் இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா இவங்களை பற்றி ஒரு நாமெல்லாம் ஒரு நல்லவங்க கிடையாது, ஒரு கேவலமான ஆள் அப்படின்னு அவங்கள பற்றி ஒரு மதிப்பீடு இருக்கும். நாம் ஒரு தாழ்வான ஒரு மனுஷன்தான், மனிதர் தான், நம்ம நல்லவர் கிடையாது. ஏன்னா நம்ம ஊழல் பண்ணுறோம், லஞ்சம் வாங்குகிறோம், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்டிப்பாக நாம் நல்லவராக இருக்க முடியாது, நம்ம ஒரு கேவலமானவராக தான் இருக்கும். இந்த உணர்ச்சியை அவங்களால நல்ல பழக்கங்களை, உடற்பயிற்சியெல்லாம் செய்ய விடாது. ஒரு உணவு கட்டுப்பாட்டை அவர்கள் கடைபிடிக்க அது விடாது. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பீடு உங்களுக்கு இருக்கணும், உங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு இருக்கணும், சுய மதிப்பீடு இருக்கணும். நாம் நேர்மையானவர் தான், நம்ம நேர்மையாக தான் இருக்கிறோம், நம்ம யாரையும் ஏமாற்றலை, ஊழல் பண்ணல, லஞ்சம் வாங்கலை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மதிப்பீடு தான் நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பதற்கு உதவி செய்யும். அப்போ நீங்கள் இயல்பாகவே நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு கேவலமான எண்ணம் வந்துடும். மற்றவங்களும் உங்களை பற்றி கேவலமாக தான் நினைப்பாங்க. நீங்கள் யார்ட்டையா லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களும் உங்களை பற்றி கேவலமாக தான் நினைப்பாங்க, உங்களை பற்றி நீங்களும் கேவலமாக தான் நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் ஒரு உடற்பயிற்சியெல்லாம் செய்யவே முடியாது, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது,
ஏன்னா வந்து உடற்பயிற்சி செய்கிறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பீடு இருந்தால் தான் அந்த நல்ல பழக்கத்தையே கடைபிடிக்க முடியும். நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் கேவலமான செயல்கள். ஆனால் நீங்கள் எப்படி அப்படி இருக்கும்போது உங்களால் அந்த உணவு கட்டுப்பாட்டெல்லாம் கடைபிடிக்க முடியாது. ஒரு உடற்பயிற்சியெல்லாம் உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு கேவலமான நினப்பு வரும்போது நீங்கள் கேவலமான செயல்களை தான் செய்வீங்க. அப்போ இப்படி தான் வந்து ஒரு குற்றங்கள் வந்து நீங்கள் செய்கிற குற்றங்கள் எப்படி கெட்ட பழக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அப்போ உங்களை பற்றி நீங்கள் கேவலமாக நினைக்கும்போது அப்புறம் கேவலமான செயல்களை தான் நீங்கள் செய்வீங்க. அது பிற்பாடு நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னா நாம் வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் நல்ல உடற்பயிற்சி செய்ய முடியும், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். இல்லாமல் வந்து நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க முடியாது. உடற்பயிற்சி செய்யணும் அதுனா உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்புறம் பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும். மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியும் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனைவி நம்புகிற ஆனால் அந்த அந்த மனைவிக்கு தெரியாமல் நீ வந்து வேறு கள்ள தொடர்புகள் வச்சுக்கிற அப்படின்னா அப்போது உனக்கு வந்து நேர்மையாக இல்லை, உன்னை பற்றியே உனக்கு வந்து ஒரு உயர்வான மதிப்பீடு இல்லை. அப்படிங்கும்போது நீ வந்து அப்போ நீ நல்ல பழக்கங்களெல்லாம் கடைபிடிக்க மாட்ட. ஒரு உடற்பயிற்சி செய்கிறதோ, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதோ இதெல்லாம் நீ செய்யவே மாட்ட. ஏன்னா உன்னை பற்றியே உனக்கு ஒரு உயர்வான மதிப்பீடு இல்லை, நீ உண்மையாக இல்லை யாருக்கும். அப்படி இருக்கும்போது உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லை, அல்லது உனது கணவனுக்கு நீ உண்மையாக இல்லை. அப்படிங்கும்போது உன்னால் ஒரு நல்ல பழக்கங்கள் எது? உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ஏன்னா கடைபிடிக்க முடியாது. அப்போது அதன் வாயிலாகவும் உடம்புக்கு நோய் வரும். இந்த மாதிரி குற்ற உணர்ச்சிகள் தான் நமது உடலுக்கு நோயை உருவாக்குகிறது. குற்றங்கள் அதுதான் வந்து நோய்களாக மாறுது. ஒரு மாதிரி இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. தைரியமாக அவங்களால இருக்கவே முடியாது. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க எப்போ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ இந்த பயமே என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல ஒரு குற்ற உணர்ச்சிகள், அதனால் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. கோபம் வந்து கட்டுக்கடங்காத கோபம், கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் வரும், வன்முறை உணர்ச்சி வரும். இப்போ கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா எப்போ வேணாலும் ஒரு சண்டை வரலாம், அவமானம் வரலாம். அதை எதிர்கொள்கிறதுக்கு இவர் தயாராகவே இருப்பார். நம்ம எங்கே வேணாலும் அவமானப்பட வேண்டியிருக்கும், அதில் சண்டை வர வேண்டியிருக்கும். அப்போது அந்த சண்டையை எதிர்கொள்ளணும். அப்படிங்கும்போது இவர் மனசு அமைதியாகவே இருக்குது. அதனால் நம்ம நேர்மையாக இருக்கும்போது தான், இப்போ வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும்போது தான், ஊழல் பண்ணாத போது தான், லஞ்சம் வாங்காத போது தான் நம்ம வந்து மனசு அமைதியாக இருக்க முடியும். அப்படி நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும். அந்த நிம்மதி வாழ்க்கையில் எப்போ போகுது அப்படின்னா நம்ம நேர்மையாக இல்லாதப்போ வாழ்க்கையிலேருந்து போயிடும். அதுவே நமது உடல் நலனை கடுமையாக பாதிக்கும். அது நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. இப்படி குற்றங்கள் செய்கின்ற அந்த உணர்ச்சிகளில் அதுதான் வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா நீ வந்து நோய் வந்ததுக்கப்புறம் வெறுமனே மருந்து மட்டும் சாப்பிடாத. உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள், குற்றங்கள் செய்கிற அந்த வழக்கத்தை நிறுத்து. நீ ஒருவேளை வந்து லஞ்சம் வாங்குறியா, அதை முதல்ல நிறுத்து. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கியா, அந்த பழக்கத்தை முதல்ல திருத்திக்கோ. கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துரு. ஊழல் பண்ணுறியா, அந்த வழக்கத்தை முதல்ல நிறுத்து. ஏன்னா உனக்கு நோய் வந்ததுக்கே உன்னுடைய இந்த பழக்கம்தான் காரணம். அல்லது நீ வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வியாபாரம் மூலமாக அளவுக்கு அதிகமான விலையை நிர்ணயித்து நீ அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கியா, அதை முதல்ல நிறுத்து. இப்படி எல்லா வகையிலையும் நீ நேர்மையாக வரணும். உன் நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக நீ மருத்துவர்கிட்ட போகிற அப்படின்னா வெறும் மருந்துகளை சாப்பிட்டா மட்டும் உனக்கு நோய் குணமாயிடாது. அந்த நோய்கள் வந்ததுக்கு காரணமே உன்னிடம் இருக்கிற அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், குற்றங்கள் செய்கிற வழக்கம். உன்னிடம் இருக்கிற குற்றங்கள் செய்கிற வழக்கம் என்ன வழக்கம் அப்படின்னா, நீ பண விஷயத்தில் நேர்மையாக இருந்திருக்க மாட்ட. அதனால தான் உனக்கு வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போச்சுது. உனது உணர்ச்சிகள் வன்முறையாக மாறியது. வன்முறை உணர்ச்சி, எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரு பயம், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எப்போவும் நம்ம வந்து மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற அதனாலே நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட உன்னுடைய மேலதிகாரிகிட்ட நீ ரொம்ப வளைஞ்சி கொடுத்து போவ. ரொம்பவும் ஒரு சுயமரியாதை விட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து நீ வந்து பணிஞ்சு போவ. நீ அது மாதிரி ஒரு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துன்னா நம்ம பாதுகாப்பு தேவைப்படும். அப்படிங்கிறதுக்காக இப்போவே உன்னுடைய சுயமரியாதை இழந்த ஒருவராக நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. இந்த மாதிரியான வழக்கங்கள் தான் உனக்கு நோய் வந்ததுக்கே காரணம். அப்படின்னா உன் நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா நீ என்ன பண்ண, வெறும் மாத்திரை மட்டும் சாப்பிடாத. உன் நோய்கள் வந்ததுக்கு காரணமே உன்னுடைய அந்த கெட்ட வாழ்க்கை முறை தான், குற்றங்கள் செய்கிற வாழ்க்கை முறை, நேர்மையற்ற அந்த வாழ்க்கை முறை தான். அதனால் என்ன பண்ணணுன்னா நேர்மையற்ற வாழ்க்கை முறை மேலே திருத்து. லஞ்சம் வாங்காத, பண விஷயத்தில் நேர்மையாக இரு. அது மாதிரி வந்து உனது மனைவிக்கோ உனது கணவனுக்கோ நீ உண்மையாக இரு. பாலியல் உறவுகளில் நேர்மையாக இரு.
அது அந்த மாதிரி அது ஒரு அது அந்த மாதிரி குற்றங்களை திருத்திக்கோ. அதன் பிறகு வந்து உணவில் குற்றம். உடலுக்கு நோயை தருகிற உணவில் இதுவரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன், அதை முதல்ல அதையும் திருத்து. பண விஷயத்தில் நேர்மையாக இருந்துட்டால் மட்டும் உடம்புல உள்ள நோய் குணமாக. அது ஒரு 50%. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது 50%. விட பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது, பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருப்பது, அப்புறம் வந்து உணவில் நேர்மையாக இருப்பது. உணவு நேர்மை, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் இருக்கு. அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து நான் வந்து பட்டியலிடு. நான் உங்களுக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உண்ண வேண்டிய உணவு: காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர்கள், கடலைகள், தேன். இதுதான் மனித உணவு. பால்லாம் சாப்பிடக்கூடாது. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், முட்டை, இறைச்சி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தானியங்கள் சாப்பிடக்கூடாது. இது நோயாளிகளுக்கான உணவு. இதுதான் மனித உணவு. மனித உணவை நீ பின்பற்றினாலே இது நேர்மையான உணவு. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு இருந்த மாதிரி சில விதிவிலக்குகள் இருக்குது. நீ காய்கறி பொரியல் லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். உப்பு போட்டு காய்கறி பொரியல் சாப்பிட்றதா இருந்தால் எப்படி உப்பு போடாமல் சாப்பிடணுமா? இல்லை, உப்பு சேர்த்துக்கோ. அதான் உனக்கு கொடுக்குற சலுகை. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன விதிவிலக்கு, சின்ன ஒரு விலக்கு. மற்றபடி தானியங்களை சாப்பிட்றாத. அது வந்து நோய் வந்துருச்சா அப்புறம் நீ தானியங்கள்லாம் சாப்பிட்டன்னா அது நோய் குணமடையவே கிடையாது. தானியம் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, தயிர், மோர், வெண்ணெய், நெய் சாப்பிடவே கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, இப்படி தானியங்களை சாப்பிடக்கூடாது. அதனால் இதை தவிர்த்து விட்டு பிற காய்கறி பொரியல், கீரை, கிழங்கு இதெல்லாம் கிழங்கு, பயிர், பருப்பு, கடலை, இது தேன் இது சாப்பிட்டாலே போதும். நோய்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடும். இதுதான் உணவு நேர்மை. இந்த நேர்மையான உணவை கடைபிடிக்கும் பொழுது, கடைபிடிக்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீ பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றோடு தொடர்புடையது. பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும், பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் உணவில் உன்னால் நேர்மையாக இருக்க முடியும். உணவில் நேர்மையாக இருந்தால் தான் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்க முடியும். பாலியல் உறவுகளிலும் நேர்மையாக இருக்க முடியும். அந்த உணவு நேர்மை என்பது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அப்போ தான் நீ உடற்பயிற்சியே செய்ய முடியும். உணவில் நேர்மையாக இருந்தால் தான் உடற்பயிற்சியே செய்ய முடியும். உடற்பயிற்சி செய்யணுங்கிற ஆசை ஏன் மக்களுக்கு இல்லைன்னா அவங்கள்ட்ட உணவில் நேர்மை இல்லை. தானிய உணவுகளை, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகளை சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு உடற்பயிற்சி செய்வதில் நம்பிக்கையே இல்லை. உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு சுத்தமாக இல்லை. அதனால் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா அதுவும் ஒரு உடலுக்கு நீங்கள் செய்கிற நேர்மை தான். உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்கிற நேர்மை தான். அப்போ அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது இது எல்லாம் நேர்மையான செயல்கள். உடற்பயிற்சி செய்யலைன்னா அது ஒரு குற்றம். உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாக்க தவறிய ஒரு குற்றம் அது. உங்கள் வீட்டை நீங்கள் திறந்து போட்டு போனீங்கன்னா அது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் கேட்பாங்கள்ல, உங்கள் வீட்டை ஏங்க நீங்கள் திறந்து போட்டு போனீங்க? நீங்கள் திறந்து போட்டு போவீங்க, அப்போ யாராவது வந்து திருடினா அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படி கேட்பாங்களா? அது மாதிரி தான் வந்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் உடற்பயிற்சி ஏன் செய்யலை, அப்புறம் நோயின்னு வந்துட்டு எங்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டரில் அவங்கள பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி தான். அதனால் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யலைன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு நேர்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நேர்மையற்ற வாழ்க்கை முறை தான். நேர்மை இல்லைனாலே அது ஒரு குற்றம் தானே. இப்போ நேர்மையற்ற அந்த குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய குற்றங்கள் செய்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கை தான் நோய்களுக்கே காரணம். அப்போ அதனால் நோய்களை கட்டுப்படுத்தணுன்னா நீ செய்கிற குற்றங்களை கட்டுப்படுத்து, சுய விமர்சனம் பண்ணு. நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு நோய் வந்தது, நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு நோயாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் உண்மை. நீ செய்த குற்றங்கள் தான் உனக்கு நோயாக வந்தது. அதனால் உனது நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா நீ செய்த குற்றங்கள் என்ன அதை முதல்ல திருத்து. அதை எல்லாத்தையும் திருத்திக்கிட்டே வா. அந்த குற்றங்கள் என்ன அதை முதல்ல நல்லா திருத்திக்கிட்டே வந்துட்டால் தான் நோய் குணமடையும். வெறுமனே நீ குற்றங்களை அப்படியே செஞ்சிகிட்டு இருக்கிற. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடிக்கணக்கான பணம் ஏமாற்றி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு நோய் வந்துடும். அவங்க அப்போவும் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த குற்றத்தை திருத்திக்காமல் நோயை மட்டும் தனியாக குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேன் எங்கள் நோயை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பெரிய மருத்துவமனையில் போய் உட்காந்துருப்பாங்க. கோடிக்கணக்கான பணத்தை கொடுப்பாங்க. ஆனாலும் அவங்க வந்து அந்த நோய் குணமடையாது. ஆனாலும் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நோய் குணமடையவே அடையாது. காரணம் என்னென்னா அந்த குற்றங்களை திருத்தாமல் நோய்களை மட்டும் குணப்படுத்த வேண்டும். குற்றங்களையும் குணப்படுத்து, அதுவும் குணப்படுத்தணும். குணப்படுத்த வேண்டிய நோய் அதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் குற்றங்களை முதல்ல குணப்படுத்து, சரிப்படுத்து, திருத்து, நேர்மையாக வா. அப்போ தான் உன் நோய் குணமாகும்.
குற்றங்கள் செய்கிற அந்த வழக்கத்தை குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. தன்னை பற்றின ஒரு கேவலமான நினப்பு தான் ஒருத்தர் வந்து மது அருந்துவதற்கு காரணம், மோசமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு காரணம், மாமிசம் உண்பதற்கு காரணம். தன்னை பற்றிய ஒரு கேவலமான நினப்பு, தன்னை பற்றிய ஒரு இழிவான நினப்பு தான் இந்த மாமிசம், மீன், முட்டை, பால், அரிசி, இட்லி, பூரி இதெல்லாம் திங்கிறதுக்கு காரணம் என்னென்னா நாம் ஒன்றும் அந்தளவுக்கு உயர்ந்தவர் கிடையாது, நாமளே ஒரு கேவலமானவர் தான் அப்படிங்கிற அந்த நினப்பு இவங்களுக்கு வருது. அப்போ அந்த நினப்பு வந்தால் தான் இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும். நீங்கள் உங்களை வந்து ரொம்ப உயர்ந்தவராக நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதை மட்டுமே மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் உயர்ந்தவராக ஆகிடுவீங்க, உப்பெல்லாம் சேர்க்காமல். அப்படி நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் உங்களால் அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆசை வராது. அப்போ அந்த ஆசை வரணும், பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்காக நாம் என்ன பண்ணணுன்னா நம்மளை கொஞ்சம் இழிவு நிலைக்கு தள்ளிக்கிறோம், தாழ்வு நிலைக்கு தள்ளிக்கிட்டு அதுக்கு தான் இந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் ஊக்க மருந்து. இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா அந்த பணத்தின் மீதான ஒரு ஆசை வரும். அந்த ஆசை என்பது ஒரு இழிவான ஆசை தான். ஏன்னா நீங்கள் மற்றவங்களை அடிமைப்படுத்தி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், மேலதிகாரிகள், கீழே வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரியான ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனத்தை பின்பற்றி தான் நம்ம அந்த பணத்தை சம்பாதிச்சாகணும். அப்போ அடிமைத்தனம் என்பது இழிவானது தான். அப்போ அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நீங்கள் தாழ்த்திக்கணும், உங்களை நீங்கள் இழிவுபடுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். மாமிசம் சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றாங்க, முட்டை சாப்பிட்றாங்க, அரிசியினால் செய்யப்பட்ட, கேழ்வரகு, கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தன்னை பற்றின ஒரு இழிவான நினைப்பு, தன்னை தாழ்த்திக்கிறாங்க அல்லது இழிவுபடுத்திக்கிறாங்க. இழிவுபடுத்துவதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையை பெருக்கிக் கொள்கிறார்கள். அவங்க வெறுமனே மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றாங்க, உப்பே சேர்த்துக்கிறது இல்லை, பழங்கள், காய்கறி, கிழங்குகளை மட்டுமே சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயர்வு மனப்பான்மை வந்துடும். அப்போ இந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆசையில் குறைவு ஏற்பட்டுவிடும். அதனால் ஒரு பணத்தை சம்பாதிக்கணும்னா அதுக்கேற்ற ஒரு உணவு, பணத்தின் மீதான ஒரு ஆசை உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரு செயற்கையான ஆசை. அது இடையில வந்து ஆசை, அது இடையில தான் பணம் வந்தது. ஆதி காலத்துலேருந்தே பணம் இல்லை. அப்போ இடையில வந்த பணம், அதை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையும் இடையில வந்தது தான். அப்படி இருக்கும்போது அப்போ அது ஒரு செயற்கையான ஆசை, இயற்கையான ஆசை கிடையாது. அப்படின்னா அதுக்கு ஒரு உணவு தேவை. அதுக்கு செயற்கையான உணவு சாப்பிட்டா தான் உங்களுக்கு செயற்கையான ஆசைகள் வரும். ஒரு காடுகளில் பழங்கள், காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்டு உப்பையே சேர்க்காமல் வாழ்கிற மனுஷங்களுக்கு பணத்தை பற்றின ஆசையே இருக்காது. அதனால் அதுக்குன்னு அது மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம். அதனால் நோயை குணப்படுத்தணுன்னா வெறும் மருந்து மாத்திரையை மட்டும் சாப்பிடாத. நோய்கள் உருவாவதற்கு காரணமாக உன்னிடம் நீ செய்து வந்த இதுவரையிலான குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றங்களை முதல்ல சரிப்படுத்து. இப்போ வந்து பெண்களை வேலைக்கு போகக்கூடாதுன்னு அடிமைப்படுத்துறது, அது ஒரு குற்றம், மிகப்பெரிய குற்றம். இன்னொருத்தரை உனக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறதுக்காக அவங்கள பலவீனப்படுத்தி அவங்கள பலவீனப்படுத்தி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பலவீனப்படுத்தி அவங்கள கணவனை சார்ந்திருக்கிற மாதிரி செய்து அதன் மூலம் அவர்களை பயமுறுத்தி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தி அதன் மூலம் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்களோ அது ஒரு குற்றம். இதெல்லாம் தான் உனக்கு நோய் வந்தது காரணம். இதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா பெண்கள். நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலே உட்கார்ந்துருந்தாங்கல்ல பெண்கள். அந்த நிலை தான், அந்த மோசமான நிலை தான் பெண்களுக்கு நோய் வருவதற்கு காரணம். மற்றவங்க சொன்னால் உனக்கு எங்கே போச்சு அறிவு, உனக்கு உன்னுடைய வேலை என்பது உன்னுடைய சுயமரியாதை சம்மந்தப்பட்டது. நீ வேலை செஞ்சால் தான் உனக்கு சுயமரியாதை. யாரோ சொன்னாங்கன்னு உன் சுயமரியாதையை நீ விட்டு கொடுத்துருவியா? அப்போ அந்த மாதிரி அதுக்கு நீ துணிஞ்சனால தான் உனக்கு நோய் வந்துச்சு. பெண்களாகிய உங்களுக்கு நோய்கள் வருவதற்கு அது ஒரு காரணம். பெண்களாகிய உங்களுக்கு நோய் வந்ததற்கு அது ஒரு காரணம். அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டது, அடிமைப்படுத்தினாங்க ஆண்கள், அது ஆண்களுக்கு நோய் வருவதற்கு அது ஒரு காரணம். அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த குற்றத்திற்காக உங்களுக்கு நோய் வந்ததற்கு அதுவும் ஒரு காரணம். இப்படி நம்ம பல்வேறு கோணங்களில் குற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். நிரந்தரமாக ஒரு இடத்தில் வசிக்க ஆசைப்படுவதில்லை, நாடோடித்தனமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அது மாதிரி ஆபத்துகள், உயிரை பணயமாக வச்சு தொழில் செய்கிறோம், உயிரை பணயமாக வச்சு ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி உயிரை பணயமாகவே வைக்கக்கூடாது, அதுவே ஒரு குற்றம். உயிரை நீ அலட்சியப்படுத்துகிற, ஆபத்துகளையும் அழிவுகளையும் எதிர்கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை வாழ்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வராது. நீ இப்போ மோட்டார் வாகனங்களில் வேகமாக பயணிக்கிறாங்க, ரொம்ப உயிரை பணயமாக வச்சு ஒரு கனரக தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. இப்படி வேலை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு மரண பயம் எப்போவும் நமக்கு மரணம் ஏற்படலாம். இப்போ ரோட்டில் ஒரு லாரி டிரைவர் இருக்காங்க, ஒரு பேருந்து ஓட்டுகிற டிரைவர்லாம் இருக்காங்க. டிரைவர் தொழில் செய்கிறவங்க கோடிக்கணக்கானவங்க, பல கோடி பேர் இந்த உலகத்தில் டிரைவர் தொழில் செய்கிறவங்க. பல கோடி பேர் தங்கள் உயிரை பணயமாக வச்சு சாலையில் பயணிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவங்களே ஒழுங்காக போனால் கூட எதிரில் வரவங்க ஒழுங்காக வந்தால் தான் உண்டு. அப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த ஒரு தொழிலை செய்யும்போது அதுவே ஒரு குற்றம். அப்படி அந்த தொழில் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணுங்கிற அந்த எண்ணம்லாம் வராது. ஏன்னா நல்ல பழக்கங்களை கடைபிடித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம உயிரோட வாழ்வோமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. எப்போ வேணாலும் விபத்து ஏற்படும். இன்றைக்கி நம்ம பத்திரமா வீடு போய் சேர்ந்தால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த ஒரு தொழிலை செய்யும்போது அவங்களால நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கவே முடியாது. நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும்னா நீ நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். எல்லா வகையிலுமே நீ பாதுகாப்பானவராக இருக்கணும். அப்போ தான் நல்ல பழக்கங்களை நீ கடைபிடிக்க முடியும். நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறது உத்தரவாதம். நம்ம இப்போ போர்க்களத்தில் சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்க, இந்த இராணுவத்தினர் இன்றைக்கி இராணுவத்தினர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். சண்டை ஆபத்துகள் குறைவாக இருக்குது இன்றைக்கெலாம். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரே போர் தான். அப்போ அவங்க எப்படி நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பாங்க? எப்படி உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க? உணவில் கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அதெல்லாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போ வேணாலும் சாவு வரும். சாவு எப்போனாலும் வரும். நம்ம கட்டுப்பாடாக இருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்போ வேணாலும் நம்ம சாகிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் நம்ம செய்கிறோம். இராணுவத்தில் இருக்கிறோம். எப்போ வேணாலும் சண்டை வரும், எப்போ வேணாலும் சாவு வரும். அதனால் நாம் உணவில் கட்டுப்பாடாக இருந்து என்ன பண்ண போகிறோம், நேர்மையாக இருந்து என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கை இப்போவோ அப்போன்னு இருக்குது. அந்த உத்தரவாதம் இல்லாத அந்த வாழ்க்கை முறை கெட்ட பழக்கங்களுக்கு தான் வழிவகுக்கும். எப்போ உங்களுக்கு நான் உயிரோடு வாழ்வேன், 120 வயசு வரைக்கும் வாழ்வேன், அதுக்கு எந்த ஆபத்தும் இங்கே கிடையாது அப்படின்னு உணர்றீங்களோ, பாதுகாப்பு இருக்குது, இங்கே மோட்டார் வாகனங்கள் எதுவுமே கிடையாது, இராணுவம் போரிடுகிற நடைமுறை இங்கே கிடையாது, உணவில் போரிடுகிற நடைமுறை இங்கே கிடையாது, இப்படி மோசமான உணவுகள் எதுவுமே இங்கே இல்லை, உப்பு இங்கே கிடைக்காது, அப்படி ஒரு இயற்கையோடு இணைந்து நீங்கள் வாழும்போது உங்களுக்கு வாழணுங்கிற அந்த ஆசை, உத்தரவாதம் கிடைக்குது. கண்டிப்பாக நம்ம 120 வயசு வரைக்கும் வாழ்வோம், எந்த தடைகளுமே இல்லை, உப்பு இல்லை, தானிய உணவுகள் இல்லை, மாமிசம் இல்லை, மீன் இல்லை, முட்டை இல்லை, மோட்டார் வாகனங்கள் இல்லை. மோட்டார் வாகனங்களில் அப்போது அதில் பயணிக்கிறவங்களும் உயிரை பணயமாக வச்சு தான் பயணிக்கிறாங்க. வெறும் டிரைவர் மட்டும் கிடையாது, அதில் பயணிக்கிறாங்க பாருங்க. பஸ்ஸு, பிளைனு இதெல்லாம் உயிரை பணயமாக வச்சு தான் அவங்க அதை பயணிக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையில் தான், குருட்டு நம்பிக்கையில் தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பழக்கங்களை நாம் கடைபிடித்து என்ன பண்ண போகிறோம், எப்போ வேணாலும் நம்ம சாகுறோம். இந்த உலகத்தில் எப்போ வேணாலும் நம்ம சாகிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்ம நல்ல பழக்கங்களை எதுக்காக நமக்கு உயிரோடு இருப்போமாங்கிற உத்தரவாதமே இல்லாத நிலையில் நம்ம நல்ல பழக்கங்களை கடைபிடித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும். உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்ல பழக்கங்களே கடைபிடிப்பீங்க, உடற்பயிற்சி செய்வீங்க, உணவில் கட்டுப்பாடாக இருப்பீங்க. 120 வயசு வரைக்கும் உங்களை என்னால் வாழ முடியும். அதுக்கான தடைகள் இங்கே இல்லவே இல்லை. அந்த தடைகள் இல்லவே இல்லை அப்படின்னா தான் அதாவது விபத்துகளால் மரணங்கள் இது போன்ற வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இல்லாத போது தான் நீங்கள் 120 வயசு வரை வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையை உங்கள்கிட்ட வரும், வாழணுங்கிற ஆசையே வரும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் சாகணுங்கிற ஆசையோடு இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் அதுதான் வீரம்னு நினச்சிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணும் அப்படின்னா சாகணுங்கிற அந்த ஆசை இருக்கணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களால் வாழ முடியும். அதுதான் வீரம். அப்போ வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசை இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் முடங்கிடுவீங்க, வீட்டுக்குள்ளே முடங்கிடுவீங்க, தனிமைப்படுவீங்க. ஏன்னா வெளியில் வரைக்கும் பயப்படுவீங்க, ரோட்டில் பயணிக்கிறதுக்கு பயப்படுவீங்க. ஏன்னா வாழணுங்கிற உங்கள் ஆசைக்கு எதிராக இங்கே இயங்கி கொண்டு இருக்கிறது இந்த உலகம். வாழணும் என்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அந்த ஆசைக்கு எதிராக இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா பத்திரமா வீடு சேர்ந்தால் தான் உண்டு. அது வரைக்கும் உங்களுக்கும் பயம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு பயம் இருக்கும். அந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் இந்த உலகம் பிறரை அழிப்பதற்காகவே, மனுஷங்களை அழிப்பதற்காகவே போய்கிட்டு இருக்குது, இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த நமக்கு வாழணுங்கிற அந்த உத்தரவாதம் இந்த உலகத்தில் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் கிடைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா உப்பு கிடைக்காது, தானிய உணவுகள் கிடைக்காது, அப்புறம் போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. இந்த இயற்கை உடல் உழைப்பு அங்கே அதிகமாக இருக்குது. உடற்பயிற்சி செய்வாங்க, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை, தினசரி விளையாடுவாங்க, நடந்து தான் போவாங்க, ஓடி போவாங்க, வேகமாக போனால் ஓடி போவாங்க. இந்த மாதிரி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை. நல்லா தூங்குவதற்கு அவகாசம் இருக்குது. 7 மணிக்கு இரவு 7 மணிக்கு படுத்தா மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கை. தூங்குவதற்கு எந்த வகையிலும் இடையூறுகள் ஏற்படாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க.
மொபைல் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, கல்லூரி கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, இந்த மாதிரி மருத்துவமனைகள் கிடையாது. இந்த மாதிரி அவங்க எளிமையாக வாழும் பொழுது அவங்க அவங்க உடம்புக்கு நோய் பணம் என்கிற நடைமுறை கிடையாது. அதனால் நேர்மையாக இருப்பாங்க, எளிமையாக ஒரு நிலையான ஒரு இடத்துல வசிப்பாங்க. அதனால் ஒரு மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் உண்மையாக இருப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா 2 பேரும் பக்கத்தில் ஜோடியாகவே இருக்க போகிறாங்க. எப்போவும் கணவனால் கண்காணிக்கப்படுகிற ஒருவராக மனைவியும் மனைவியால் கண்காணிக்கப்படுகிற ஒருவராக கணவனும் இருப்பார்கள். அதனால் அவங்க தப்பெல்லாம் செய்ய முடியாது. அதை மீறி அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க பிரிஞ்சிருவாங்க. அந்த பிரிவதற்கு துணிவு இருந்தால் நீ தவறு செய்யலாம் அங்கே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. இதனால் அவங்க என்னன்னா தப்பே பண்ண மாட்டாங்க. உணவு ரீதியாக அவங்க குற்றங்கள் செய்ய மாட்டாங்க. உணவு மூலமாக குற்றங்கள் செய்ய மாட்டாங்க. உணவு மூலமான குற்றங்கள் இது தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. பால், மீன் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் உணவு குற்றம் அதனால் உப்பு அவங்களுக்கு கிடைக்காது. கடற்கரையிலேருந்து உற்பத்தி செஞ்சு யாரும் உப்பை கொண்டு அவங்களுக்கு வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. அதனால் உணவு மூலமாக அவர்கள் நேர்மையாக இருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அதனால் பணம் என்னும் நடைமுறை இல்லாததால் யாரும் ஊழல் பண்ண மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் தான் அங்கே இல்லையே. பணத்துக்கு மதிப்பும் கிடையாது, அது வெறும் காகிதமாக மாறிவிடும். அதுமாதிரி தங்கத்துக்கும் மதிப்பு கிடையாது. தங்கத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே அவங்க பண்ண முடியாது. அதனால் அந்த தங்கத்துக்கும் மதிப்பு கிடையாது. அதனால் திருட மாட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் நேர்மையாக மாற்றப்படுகிறார்கள் மக்கள். மனுஷங்க நேர்மையானவர்களால் வாழ வைக்கப்படுவார்கள் இயற்கையோடு இணைந்து. அதனாலே அவங்க உடம்புல நோய் வராது. இப்படி குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். மனித விடுதலை என்பது என்னவென்றால் குற்றங்களிலிருந்து விடுதலை, குற்றங்கள் செய்கிற அந்த மனப்பான்மையிலிருந்து விடுதலை, அந்த காரணங்களிலிருந்து விடுதலை, குற்றங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை. ஒரு குற்றங்கள் செய்வதற்கான உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவு உலகம் என்பது குற்றங்களை அடிப்படையாக கொண்ட உலகம். அது மாதிரி அதனால் அவங்களுக்கு அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது குற்றங்களிலிருந்து இயற்கையாகவே விடுவிக்கப்படுகிறார்கள். அது மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருத்தர் அடிமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். நம்ம முதலாளி, கீழே வேலை பார்க்குறவங்க, மேனேஜர், அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, வேலை வாங்குறது, நீ அதை செய் இதை செய் அப்படின்னு எல்லா வேலையிலையும் தொழிலில் நம்ம பிறருக்கு பணிஞ்சு போய் தான் வேலை பார்க்குறோம். அது ஒரு அடிமைத்தனம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் கூட நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா சுயமரியாதை விட்டு கொடுத்துறோம். நம்மளை விட வயசு குறைவானவங்க கூட நம்மளை வேலை வாங்குவாங்க. அப்போ நம்மளுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்து தானே நம்ம அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டால் தான் நமக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழலாம், உணவு வாங்கலாம், சாப்பிட்றதுக்கு உடைகள் வேணும், இருப்பிடம் வேணும், எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். அதனால் இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. அங்கே எல்லோரும் தனித்தனியாக தான் வேலை பார்க்க போகிறாங்க. 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அதனால் அவங்க அங்கே ஒரு அடிமைத்தனம் என்பது இல்லை, ஒரு அவமரியாதை என்பது இல்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இப்போ இருக்குல்ல, இது அவங்க அங்கே கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அவமானம். இந்த அவமானம் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. அப்போ அதுவும் ஒரு நோய்களிலிருந்து அவர்களை அதன் மூலமாக நோய் வரும். நம்மளை ஒருத்தர் அடிமைப்படுத்துகிறாங்க, வேலை வாங்குகிறாங்க, நம்மளோட வயசு குறைஞ்சவங்க கூட நம்மளை வேலை வாங்குகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒன்றும் நம்மளை சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. கடினமான வேலைகளை செய்வதற்காக நம்முடைய மேலதிகாரி நம்மை வேலை வாங்குவது நம்முடைய வயசு சின்னவங்களாக இருக்கலாம். வயசு யாராக இருந்தால் என்ன, தொழிலில் யாருமே அடிமைப்படுத்தக்கூடாது. நீ நம்மளை விட பெரியவராக இருந்தாலும் நீ தொழிலில் இன்னொருத்தர் வேலை வாங்கக்கூடாது. அதான் இயற்கை விதிமுறை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வாழ்க்கைக்காக இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலக சௌகரியங்களுக்காக அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அனுமதித்து விட்டோம். அந்த அவமானங்களை நாம் ஏற்றுக்கொண்டோம். அந்த அவமரியாதையை நாம் அனுமதித்து விட்டோம். அதுவும் குற்றங்களுக்கு காரணம். ஒரு அவமானங்கிறது ஒரு குற்றங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம அவமானப்படுத்திக்கும் போது நம்மளை பற்றின உயர்வு மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கிறது. நம்மளை பற்றின இழிவு மனப்பான்மை தான் நம்மளை ஒருத்தர் வேலை வாங்குறாரு அப்படின்னா அவர் யார், நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. ஆனால் அவர் நம்ம தொழிலில் ஒரு முதலாளி அப்படிங்கிற பேரில் அல்லது மேனேஜர்ன்ற பேரில் நம்மளை அவர் வேலை வாங்குறாரு அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு அவமானம் தானே. நம்மளை நாமே இழிவுபடுத்திக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளை பற்றின உயர்வு மனப்பான்மை நம்மளுக்கு வராது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உயர்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட மாட்டோம், குற்ற உணவுகளை தான் சாப்பிடுவோம். இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை தான் சாப்பிடுவோம். மீன், முட்டை, பால், இறைச்சி இது போன்ற நாமே இழிவுபடுத்துகிற உணவு தான் சாப்பிடுவோம். அப்போ அதுவும் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இருக்குல்ல, அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவமரியாதை. நம்மளை நாமே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு பிறரை நாம் அனுமதிக்கிறோம். அதுவும் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அதில் நீங்கள் தனியாக தான் உழைக்கிறீங்க, உங்களை யாருமே வேலை வாங்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது
அங்கே வந்து இந்த அடிமைத்தனம் அங்கே இல்லாதனால அதுவும் நோய்கள் வருவதற்கு தடையாக இருக்கிறது. இப்படி பல்வேறு கோணங்களில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குற்றங்கள் என்பது அந்த நம்ம ஒருத்தர் வேலை வாங்குறாரு பார்த்தீங்களா, அதுவே ஒரு குற்றம். நம்ம அனுமதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு குற்றம். நம்ம தொழிலில் வந்து நம்மளை ஒருத்தர் வேலை வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். நீ என்ன வேலை வாங்கிக்கோ, கோவப்படு, என் மேலே கோவப்பட்டு அதை செய் இதை செய்ன்னு சொல்லு, நான் எப்படி செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய குற்றம். நம்மளை நாமே அவமானப்படுத்தி கொள்வதற்காக பிறரை நாம் அனுமதிக்கிறோம். நாமளும் பிறரை வேலை வாங்குகிறோம், நம்ம கீழே உள்ளவங்களும் நாமளும் வேலை வாங்குகிறோம். அப்போ அதுவும் ஒரு குற்றம். பிறரை அவமானப்படுத்துவதற்கு நாம் அவரிடமிருந்தே அனுமதி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுவும் ஒரு குற்றம். இதெல்லாம் ஒரு நோய்களுக்கு காரணம். இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. அங்கே வந்து 2 ஏக்கர் விளைநிலம் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் கொடுத்துருவாங்க. அந்த விளைநிலத்தில் அவங்க தனித்தனியாக தான் உழைக்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவை அவர்களே உற்பத்தி செய்ய போகிறார்கள். இதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள தொழில் செய்கிற முறை. அப்படி இருக்கும்போது இப்படி பல்வேறு கோணங்களில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நோய்கள் வருவதற்கு காரணங்களே அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. நோய்கள் வருவதற்கான காரணமே அங்கே இல்லை அப்படின்ட்டு ஆயிடுது. அப்புறம் அது ஒரு நோய்களுக்கு ஒரு காரணமாக. அடுத்து வந்து இந்த பாலியல் உறவுகளில் உள்ள அடிமைத்தனம். இப்போ வந்து ஒரு கணவன் மனைவியை விட்டு அவ்வளோ ஈஸியாக பிரிய முடியாது. ஒரு மனைவி கணவனை விட்டு அவ்வளோ ஈஸியாக பிரிய முடியாது. இங்கே வந்து அச்சுறுத்தப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஒரு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இங்கே வந்து குடும்பம் என்கிற பெயரில் பிறர் அச்சுறுத்தப்படுகிறார்கள். விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியல. விருப்பமில்லாத கணவனோடு வாழ்கிற பெண்கள், விருப்பமில்லாத மனைவியோடு வாழ்கிற ஆண்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஒரு விவாகரத்து வேணும்னா கோர்ட்டுக்கு போய் அலையணும், லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா தான் ஒரு கணவனுக்கு விவாகரத்து கிடைக்கும். மனைவியிடம் பிடிக்காத ஒரு மனைவியிடமிருந்து கொஞ்சம் கூட சகித்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மனைவிக்கு கணவன் ஜீவனாம்சங்கிற பேரில் பல லட்ச ரூபா கொடுத்தா தான் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அது மாதிரி பிடிக்காத ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு பெண்ணால் விடுதலை அடைய முடியவில்லை. தனது கணவன் தனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போது அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிற உணர்ச்சிகளில் எல்லாமே நோயை வரவழைச்சிரும். கோபம், ஒரு அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு நரகத்தில் வாழ்கிற அந்த உணர்ச்சி அந்த பெண்ணிற்கு நோயை வரவழைத்து விடும். அது மாதிரி பிடிக்காத ஒரு மனைவியிடம் வாழும்போது அந்த கணவனுக்கு அது நரகமாக இருக்கும். அந்த நரக உணர்ச்சியே அது. அப்போது அந்த மாதிரி பாலியல் உறவுகளில், குடும்ப உறவுகளில் நம்ம வந்து ஒரு சுதந்திரம் இல்லாமல் ஒரு விடுதலை அடைவதற்காக ஒரு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நோக்கி போக எத்தனை பேரால் முடியும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் தன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை சகித்து கொள்கிறார். அந்த சகித்து கொள்கிற அதுவே ஒரு குற்றம். பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதே ஒரு குற்றம். அந்த குற்றமும் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் இது பாலியல் உறவுகளில் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடும்ப உறவுகளில் ஒரு சுதந்திரம் இருக்குது. நீ பிடிக்காதவங்களோடலாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை. அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே உனக்கு விவாகரத்து கிடைக்கும். விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சா 1 மாதத்துக்குள்ளே உனக்கு விவாகரத்து கிடச்சிரும். அங்கே வந்து இதில் அங்கே வந்து நீ கொடுத்து தான் ஆகணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். விவாகரத்து இல்லை. அங்கே வந்து நீங்கள் எந்த வகையிலுமே வந்து யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. அங்கெல்லாம் போலீஸ் கிடையாது, இராணுவம் கிடையாது, சிறைச்சாலைகள் கிடையாது. அரசாங்கம் மக்களை நிர்வகித்துக் கொள்வார்கள். அங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் எந்த வகையிலுமே நீ மக்களை அடிமைப்படுத்தவே முடியாது, கட்டாயப்படுத்தவே முடியாது. நீ இல்லை எனக்கு இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு அவன் மனைவியை பிடிக்கவே இல்லைன்னா அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவங்கள்டெல்லாம் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். அப்படி போகிறவனை நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு பெண் வந்து இவன் கூட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டான்னா அவள் போயிட்டே இருப்பாள். அங்கே வந்து நீ என்ன பண்ண முடியும்? போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அங்கே போலீஸே கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போலீஸ் கிடையாது, சிறைச்சாலை கிடையாது. அவங்கள எந்த வகையில் நீங்கள் வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்த முடியும்? இல்லை நீ அந்த பொண்ணோடு தான் வாழ்ந்தாகணும், இல்லை நீ உன்னுடைய கணவரோடு தான், பிடிக்காத உன்னுடைய கணவரோடு தான் நீ வாழ்ந்தாக வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு பெண்ணையும் ஆணையும் நீ கட்டாயப்படுத்தவே முடியாது. அப்போ இயல்பாகவே அங்கே ஏன்னா அங்கே வந்து இன்றைக்கி நம்ம ஒரு கணவன் இன்றைக்கி எப்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள்? இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகில் எப்படி ஒரு மனைவி பிடிக்காதவனுடைய கணவனோடு விவாகரத்து வாங்காமல் ஒரு பிரியவே முடியாது, எப்படி கட்டாயப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து போலீஸ் இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க, கோர்ட் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் பிடிக்காத ஒருத்தரோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போனார்னா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். நீ முறைப்படி விவாகரத்து வாங்கினா தான் உனக்கு இல்லைன்னா உன்னை வந்து சிறையில் பிடிச்சி தள்ளிடுவாங்க. இல்லைன்னா நீ பிரிஞ்செல்லாம் வாழ முடியாது அப்படின்னு பிரிஞ்செல்லாம் முறைப்படி விவாகரத்து வாங்கணும். இல்லைன்னா நீ இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணவே முடியாது. அப்போ வந்து உன்னை பிடிச்சி சிறையில் அடைச்சிருவாங்க. அப்போ இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் அவங்க வந்து சிறையெல்லாம் கிடையாது, போலீஸ் கிடையாது.
அப்போன்னா மக்கள் தான் மக்களை அற 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 ஆட்சி செய்கிறார்கள். அப்படிங்கும்போது அங்கே வந்து என்னாகும் அப்படின்னா, நீ வந்து மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சு தான் நடந்துக்கணும். மக்களை வந்து கட்டாயப்படுத்த முடியாது, நீ பயமுறுத்த முடியாது. சட்டங்கிற பேரில் மக்களை வந்து இழுத்தடிக்க முடியாது, அவங்களுக்கு இடையூறு செய்ய முடியாது, அவங்கள அச்சுறுத்த முடியாது. அதனால் மக்களுடைய உணர்ச்சி, ஏன்னா மக்கள் தான் அந்த சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதில் உள்ள நியாயத்தை தங்களுக்கு ஏற்றாற்போல் சட்டத்தை வந்து ஒரு தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஏற்றாற்போன்று சட்டத்தை மாற்றுவார்கள். தங்களுக்கு இடையூறு செய்கிற சட்டத்தை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் வந்து இப்போ அதன் வாயிலாகவும் அந்த குடும்ப உறவுகளில் அவங்க வந்து அடிமையாக இருக்க மாட்டாங்க. யார் கணவனுக்கு மனைவியை பிடிக்காத கணவனுக்கோ பிடிக்காத மனைவிக்கு அவங்க அடிமையாக இருக்க மாட்டாங்க. குடும்ப உறவுகளில் எளிதாக விவாகரத்து என்பது கிடைச்சிரும். ஆனால் அதுலேயும் சில நிபந்தனைகள் இருக்கும். என்னென்னா 8 வயசுக்குள்ளே குழந்தைங்க இருந்தாங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விவாகரத்து கிடைக்காது. விவாகரத்துக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு 8 வயசுக்குள்ளே குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து விவாகரத்து கிடைக்காது. அந்த ஒரு ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கிற அன்பு என்பது கண்டிப்பாக தேவை. அது வந்து அந்த குழந்தையோட பிறப்புரிமை. அதனால் வந்து 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்தால் அவங்களுக்கு விவாகரத்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சட்டம் அங்கே இருக்கும். அதை மீறியும் ஒருத்தனோ அல்லது ஒருத்தன் வந்து பிரிஞ்சு போகிறான் மனைவியை விட்டு, அல்லது கணவனை விட்டு ஒரு மனைவி பிரிஞ்சு போகிறா அப்படின்னா அவங்களுக்கு வேறு திருமணங்கள் நடப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது. வேறு திருமணங்கள் எங்கேயுமே அவங்க செய்யக்கூடாது. யாரும் அந்த மாதிரி அப்படி மீறி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படும். நிறைய உரிமைகள் இப்போ அவங்க 8 வயசுக்கு மேலே உள்ள விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. 2 ஏக்கர் விளைநிலம். அந்த விளைநிலமே ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது. அவங்க வந்து ஊர் நிர்வாக விதிமுறைகளை கடைபிடித்தால்தான் அந்த விளைநிலத்தை அவர்கள் பயன்படுத்த முடியும். இப்படி அங்கேயே வந்து இந்த சட்டத்தை பின்பற்றி தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அச்சுறுத்தல்களும் இருக்கத்தான் செய்கிறது. அங்கே எச்சரிக்கைகளும் இருக்க செய்யுது. நீ சட்டத்தை புறக்கணிச்சிட்டுலாம் அங்கே வாழ்ந்துட முடியாது. அங்கேயும் சட்டங்கள் என்பது இருக்கிறது. சட்டங்களுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்கிற நிர்பந்தம், நெருக்கடி எல்லாருக்குமே இருக்குது. ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. இந்த மாதிரி குடும்ப உறவுகளில் அவங்க விடுதலை. அவங்க வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாங்க. பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழும்போது அதுவே நோய்களுக்கு காரணமாக இருக்கும். பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நம்ம ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே வரும். பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த சீக்கிரம் சாகணுங்கிற ஆசை தான் வரும். சீக்கிரம் சாகணுன்னா அதுக்கு ஏற்றார் போன்ற வேலைகளை செஞ்சால் சீக்கிரம் செத்துடலாம். இந்த குற்ற உணவுகளை சாப்பிட்றது, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது, முட்டை, பால், மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா சீக்கிரம் செத்து போயிடலாம். நோய் வந்துடும், சீக்கிரம் செத்து போயிடலாம். பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பண விஷயத்துலேயும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. லஞ்சம், ஊழல், கடன் வாங்கினா திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. பிடிக்காத சாகணும்னு ஆசையில் இருக்கிறவங்க எப்படி கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பாங்க? அவங்க வாழணுங்கிற ஆசை உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கட்டுப்பாடு உடையவராக இருந்தால்தான் வாழணும் என்கிற ஆசை உங்களிடம் வந்து உருவாகும். நீங்கள் கட்டுப்பாடு உடையவராக இருந்தால் வாழணுங்கிற ஆசை வரும். வாழணுங்கிற ஆசை வந்துட்டாலே நீங்கள் வந்து கட்டுப்பாடு உடையவராக மாறிவிடுவீர்கள். சாகணுங்கிற ஆசை தான் இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் விட்டுருக்கிறது, அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சாகணுங்கிற அந்த ஆசை. அது மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றல தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன், முட்டை உணவுகள், பால் உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? சாகணுங்கிற அந்த ஆசை தான் காரணம். ஏன்னா இதெல்லாம் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இதுதான் நோய்கள் வந்த பிறகு அப்புறம் சாகத்தான் போகிறோம். அப்புறம் பாலியல் உறவுகளில் நேர்மை இல்லாமல் இருப்பது எல்லாமே வந்து சாகணுங்கிற அந்த ஆசையை அடிப்படையாக கொண்டது. அதனால் வந்து இப்படி நம்ம வந்து ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா நோய்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த சாகணுங்கிற அந்த ஆசையை வந்து கட்டுப்படுத்தணும். சாகணுங்கிற அந்த ஆசை தான் குற்றங்கள் செய்வதற்கு காரணம். குற்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். குற்றங்கள் செய்கிற வழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ நோயை வெறுமனே மருந்தை மட்டுமே சாப்பிட்டு நோயை குணப்படுத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் குணத்தை மாற்றணும். உங்கள் குற்றங்கள் செய்கிற அந்த குணத்தை மாற்ற வேண்டும். அப்போ தான் நோய்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்போ தான் மருந்து ஒழுங்காக வேலை செய்யும்.